வணக்கம். வீட்டு வாசல்ல தண்ணீர் தெளித்து கோலம் போடுவது என்பது நமது பாரம்பரியத்தில் வெறும் அழகுக்கான விஷயம் மட்டுமல்ல, அதற்கு பின்னால ஆழமான ஆன்மீக, ஆரோக்கிய மற்றும் அறிவியல் காரணங்கள் உள்ளன. அதன் முக்கியத்துவத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதிகாலை வேளையில் லக்ஷ்மி தேவி இல்லங்களுக்குள் நுழைவாள் என்பது நம்பிக்கை. சுத்தமாகவும் அழகிய கோலத்துடனும் இருக்கும் வீட்டிற்குள் லக்ஷ்மி கடாட்சம் நிறைத்திருக்கும். அதிகாலையில் போடப்படும் கோலம் வீட்டிற்குள் ஒரு சுபயோக மற்றும் நேர்மறையான அதிர்வுகளை ஏற்படுத்தும். கோலத்தை அரிசி மாவில் போடுவார்கள். இதனால் எறும்பு, பறவைகள் போன்ற சிறு உயிரினங்களுக்கு அது உணவாக அமையும். இது நம் அன்றாட வாழ்க்கையில் செய்யும் ஒரு சிறிய ஜீவகாருண்யம் ஆகும். வாசல்ல தண்ணீர் அல்லது சாணம் தெளிக்கும் போது காற்றில் பறக்கும் தூசிகள் அடங்கும். சாணத்திற்கு இயற்கையிலேயே கிருமி நாசினி பண்புகள் உள்ளதால வீட்டிற்குள் கிருமிகள் நுழைவது தடுக்கப்படுகிறது. அதிகாலையில் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போடும்போது தூய்மையான பிராணவாயுவும் ஓசோன் காற்றும் நம்ம உடலுக்கு கிடைக்குது. இது நுரையீரலுக்கு ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் மிகவும் நல்லது. குனிந்து நிமிர்ந்து கோலம் போடுவது ஒரு சிறந்த யோகாசனம் போன்றது. இது முதுகுத்தண்டு மற்றும் இடுப்பு பகுதிக்கு நல்ல உடற்பயிற்சியை அளிக்கிறது. புள்ளிகளை இணைத்து கோலம் போடும்போது மூளையின் செயல்திறன், கவனம் மற்றும் நினைவாற்றல் மேம்படுகிறது. வாசலில் இருக்கும் கோலம் அந்த வீட்டிற்கு வருபவர்களை இன்முகத்தோடு வரவேற்கும் ஒரு குறியீடாகும். அது பார்ப்பவர்களின் மனதிற்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தரும். கோலமிடுதல் என்பது ஒரு சிறந்த கலை வடிவம். அதிகாலையில் புள்ளிகளையும் நேர்த்தியான வளைவுகளையும் அமைப்பதில் கவனம் செலுத்தும் போது மன அழுத்தம் குறைந்து அன்றைய நாள் முழுவதும் ஒரு புத்துணர்ச்சியும் நேர்மறை சிந்தனையும் உருவாகிறது. வாசல் தெளித்து கோலம் போடுவது என்பது நம் முன்னோர்கள் நமக்கு தந்த ஒரு சிறந்த வாழ்வியல் கலை. அது வீட்டில் அழகை கூட்டுவதுடன் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் அள்ளித்தரும் ஒரு மங்கள செயலாகும்.